நாங்கள் ஏதோ கைகால் உண்ணி தெருவோரம் பிழைக்கிறோம். எங்களுக்கு இத்தனை வரியா, இத்தனை சோதனைகள், இத்தனை ரைடு, எத்தனையோ கோடிகள் போட்டு வெளிநாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து விருந்து கொடுத்து தொழில்துறை வளர்க்க வேண்டும், அவனுக்கு கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்து எல்லாம் வரியும் இல்லாமல் பண்ணி கொடுத்து ரோடை ஃப்ரீயாக கொடுத்து இடத்த ஃப்ரீயாக கொடுத்து குடிக்கிற தண்ணியெல்லாம் செம்பரமாக தண்ணியெல்லாம் அவனுங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பேட்டரிகளுக்கு வாழ வைக்கிறீங்க. நாங்கள் ஏதோ கைகால் உண்ணி தெருவோரம் பிழைக்கிறோம். எங்களுக்கு இத்தனை வரியா, இத்தனை சோதனைகள். சாதாரணமாக ஒரு கடையில் பூச்சின்னா இந்த கடை அந்த ஃபோட்டோ அட சேலம் மாறாராகவே எடுத்துக்கொள்வோம். ஏதோ சேலம் மாறாரிலே இப்படி ஒரு புழு வந்து விட்டது, பூச்சி வந்து விட்டது, ஒத்துக்கிறேன். என்னை போட்டோ டிவிலையும் வீடியோலையும் மீடியாவிலையும் பத்திரிகை துறையில் இருக்கிற அத்தனை முன்னணி சேனல் ஒளிபரப்புறீங்களே, ஒரு முன்னணி நிறுவனம், ஒரு ஆப்பிள் போன், ஒரு சாம்சங் வெடிச்சு ஒருத்தன் செத்து போய்ட்டு அந்த கம்பெனி பேரை சொல்லி நீங்கள் ஒளிபரப்புவீங்களா? இல்லை எத்தனை பேர் எந்த 5 ஸ்டாரில் போனீங்க? எல்லாம் கேமராவோட நுழைஞ்சிட முடியுமா நீங்கள் கேட்டுக்குள்ளே? உங்களை வெளியிலேயே மெட்டல் டெக் வச்சு செக் பண்ணுவான். அங்கெல்லாம் வணக்கம் வச்சுட்டு ஊழ கும்பிட்டு போட்டு வந்துடுவீங்க. நாங்கள் தெருவோரம் கிடக்கிறவையெல்லாம் உங்கள் சகோதரர்கள்ப்பா. நீ நைட்டில் பசிச்சா கூட ஒரு 5 ஸ்டாரில் உணவு இருக்கா, சாலை ஓரத்தில் 2 இட்லி தான் சாப்பிட்டு போகிறது வண்டி தேடுவீங்க. எங்களை போய் சொந்த மக்களை வதைக்காதீங்க, அட்வைஸ் பண்ணுங்கள். சாலை ஓரங்களையும் சிறு தொழில் நடத்துகிற மேலே இந்த தாக்குதல் ஏன் கேட்க ஆள் இல்லையா? அதுக்கு தான் எஸ்டிபி இருக்குதுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் வந்திருக்கிறேன். எஸ்டிபி கேட்கும், சிறு தொழிலுக்கானது. இந்த இயக்கம் ஒரு வரலாற்று இயக்கமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக நீங்கள் ஜெயிலில் இருக்கிறவன், வழக்கில் இருக்கிறவன், எல்லாம் 100 ரூபா ஏமாத்தினவன், 1000 ரூபாய் ஏமாத்தினவன், இல்லை இப்படியே மட்டுங்களாம் சிறைச்சாலையில் இந்த 10,000 கோடி, இந்த 9,000 கோடியில் எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த நாட்டிலே இருக்கிறானுங்க. அவங்களுக்கு வரி சலுகை, ஆமாம், எந்த ஒரு நாட்டில் போய் பூந்துக்குவாங்க. இத்தனை வேறுபாடு தான் எஸ்டிபிஐ கேட்க இருக்குது என்ற எண்ணத்தோடு நான் அதுக்காக தான் இது தலைக்கப்பட்டிருக்குது. நம்மளுடைய உரிமைக்கானது இது நமக்கானது. சட்டங்கள் முன்னாடியால் ஏழைகளும் சிறுபான்மையினரும் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு தடுப்பணையாக இந்த எஸ்டிபிஐ இருக்கும் என்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு இந்த சேலம் மாறாருக்கு இத்தகைய பெருமையை அழைத்ததற்கு உங்கள் அன்பு கரங்களுக்கு முத்தங்களையும் அன்பு நன்றிகளையும் தெரிவித்து, என்றும் சேலம் மாறார் ஒரு தனி நிறுவனம் அல்ல, அது நீங்களும் நானும் தான் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து, இது நம் நாடு, நம் தேசம், இதை யாரும் நம்மளை பிரித்து பார்த்து விட முடியாது என்பதை நீங்கள் அந்த உறுதியான எண்ணத்தோடு, யார் நம்மளை பிரித்து மனிதர்கள் பேசினாலும் இந்த பூமி நம்மளுக்கானது, இது நமக்கானது, நாம் அனைவரும் சமமானவர்கள் என்ற எண்ணத்தோடு சமத்துவத்தோடு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.